பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஐக்கிய ஜனதாதள கட்சியின் தலைவரும் தற்போதைய பீகார் மாநிலத்தின் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்களை இருவரும் கூட்டாக இணைந்து பயனாளிகளுக்கு வழங்கினர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார், பாஜகவை இனி ஒருபோதும் கைவிட மாட்டேன், 2 முறை தவறு செய்துவிட்டேன், இனி அந்த தவறை என்னுடைய வாழ்நாளில் செய்ய மாட்டேன் என உறுதி அளித்துள்ளார். இந்தியாவின் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் உதவியோடு தான் பீகார் மாநிலத்தின் முதல்வராக வர முடிந்தது. எனவே முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் உதவியை நான் என்னாலும் மறக்க மாட்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார். பீகார் மாநிலத்தில் ஐக்கிய ஜனதாதளம் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து மக்கள் திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் குறிப்பிட்ட அளவிற்கு மேம்பட்டு உள்ளதாகவும் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். 1990களில் பாஜக கூட்டணியில் இருந்தோம், 2014ஆம் ஆண்டு பிரிந்தோம், 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இணைந்தோம், 2022ஆம் ஆண்டில் மீண்டும் பிரிந்தோம். ஆனால் கடந்த ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளோம் என நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். பாஜகவுடனான கூட்டணி முறிவுக்கு எனது சொந்த கட்சியில் உள்ள சிலர் தான் காரணமாக இருந்ததாகவும் அவர்களின் ஆலோசனைகளை கேட்டே நான் 2 முறை தவறான முடிவு எடுத்துவிட்டேன். ஆனால் இனிவரும் காலங்களில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகி செல்லவே மாட்டேன் என உறுதிபட தெரிவித்துள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதள கட்சி 16 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று இந்தியாவை ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளித்து வருகிறது. ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் தலைவரும் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சருமான நிதிஷ்குமாரின் கூற்றுப்படி பார்த்தால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வெற்றிகரமாக 5 ஆண்டுகள் ஆட்சி நிறைவு செய்யும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. குறிப்பாக தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி எப்படி கட்டுக்கோப்பாக உள்ளதோ அதேபோல் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உடையாமல் வலுவாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருக்குமானால் 2029லும் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜக வெற்றி பெற்று தொடர்ந்து 4வது முறையாக ஆட்சியை கைப்பற்றும் பட்சத்தில் தற்போதைய இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 4வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்கும் பட்சத்தில் தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இந்தியாவின் மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் சாதனையை முறியடித்து இந்தியாவில் அதிக ஆண்டுகள் பிரதமராக இருந்த வரிசையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் இடத்தை பிடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் மாநிலத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி போட்டியிட்டது. பீகாரில் மொத்தம் உள்ள 243 தொகுதிகளில் லாலுவின் ஆர்ஜேடி கட்சி 75 இடங்களிலும் பாஜக 74 இடங்களிலும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி 43 இடங்களிலும் வெற்றி பெற்றது. ஆனால் பீகாரில் ஆட்சி அமைக்க 122 இடங்கள் தேவை என்ற நிலையில் பாஜகவின் ஆதரவுடன் நிதிஷ்குமார் முதல்வரானார். ஆனால் கடந்த 2022ஆம் ஆண்டு பாஜகவுடனான கூட்டணியை நிதிஷ்குமார் முறித்து கொண்டு முதல்வர் பதவியில் இருந்து விலகியவுடன் ஆர்ஜேடி, ஜேடியு, காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் இணைந்து மீண்டும் வலுவான கூட்டணியை அமைத்து நிதிஷ்குமார் முதல்வராக பதவியேற்றார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்த எதிர்க்கட்சிகள் சார்பில் இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டது. இந்த கூட்டணியை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்தவர் முதல்வர் நிதிஷ்குமார் ஆவார். காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்தியா கூட்டணியில் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதாதளம் கட்சி, ஆம் ஆத்மி, இடதுசாரிகள் என சுமார் 28 கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை நிதிஷ்குமார் உருவாக்கினார். ஆனால் தற்போது தொகுதி பங்கீட்டில் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கும் ஏற்பட்ட கருத்து மற்றும் சித்தாந்த ரீதியான மோதல் போக்கால் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள் அதிருப்தி ஏற்பட்டு அதன் பலம் குறைந்துவிட்டது. 2024ஆம் ஆண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இந்தியா கூட்டணியை உதறி தள்ளிவிட்டு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே மீண்டும் இணைந்த நிதிஷ்குமார் பீகாரில் பாஜக ஆதரவுடன் நிதிஷ்குமார் 7வது முறையாக
முதலமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இந்த ஆண்டு பீகாரில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி பாஜகவுடன் இணைந்து போட்டியிட்டு மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் வியூகத்தில் ஈடுபட்டுள்ளார் நிதிஷ்குமார். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.